வணக்கம். இன்று விருந்தோம்பல் அதிகாரத்தின் 10வது குறளை நாம் காண இருக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்தோம், விருந்தோம்புதல் என்பது மிகச்சிறந்த பண்பாகும். அந்த பண்பு உடையவர்கள் எளியவராக இருந்தாலும் செல்வந்தராக கருதப்படுவார்கள். அந்த விருந்தோம்பல் என்பது ஒரு யாகத்திற்கு ஒப்பானது. வரக்கூடிய விருந்தினர்களை உபசரித்தல் என்பது மிகச்சிறந்த பண்பு. அப்படி உபசரிக்காதவர்கள் அறிவிலிகள் என்று இதுவரை கண்டோம் இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். மோப்ப குழையும் அனிச்சம் மோகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோப்ப குழையும் அனிச்சம் மோகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. இவ்வளவு குறள்களிலையும் விருந்தோம்புதலின் சிறப்பை கூறினார். இப்போ என்ன சொல்கிறாருன்னாக்கா, விருந்தாக வருகிறார்கள் இல்லையா விருந்தினர்கள், அவர்கள் வாடி விடுவார்களாம். எப்போ? விருந்தோம்புதல் சிறக்காமல் இருந்தால், வர்ற விருந்தினரை வா என்று அழைக்காமல் இருந்தால் அவர்கள் முகமானது வாடிவிடும். எப்படி வாடும்? மோப்ப குழையும் அனிச்சம். அனிச்ச மலரானது முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடுமாம். அவ்வளவு மென்மையானது. ஒரு வீட்டுக்கு நம்ம போகும் பொழுது அவர்கள் நம்மை வா என்று சிறப்பாக வரவழைத்து அமர வைத்து தண்ணீர் கொடுத்து விருந்தோம்பினால் நமக்கு சிறப்பாக இருக்கும். குறைஞ்சபட்சம் வாங்க அப்படின்னாவது கூப்பிடணும், மற்ற விஷயங்களை செய்யலைன்னா கூட. அதுவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விருந்தினர்கள் என்ன பண்ணுவாங்க? மனம் நொறுங்கி போய் விடுவார்கள். அவர்களுடைய முகமானது வாடிவிடும். இதுதான் விருந்தினர் பண்பு. இது நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். நம்மளுக்கு கோபமாக இருந்தால் அவங்கள கூப்பிடவே மாட்டோம், நம்ம பாட்டுக்கு உள்ளே போயிடுவோம். எதிரியாக இருந்தாலும் நம் வீட்டை தேடி வந்தால் நாம் வா என்று தான் அழைக்க வேண்டும். அதுதான் முறை. அதுக்கப்புறம் கூட சண்டை போட்டுக்கலாம். ஆனால் அப்படி அழைக்கவில்லை என்றால் விருந்தினர்கள் முகம் வாடி வருந்தி செல்வார்களாம். மோப்ப குழையும் அனிச்சம், அனிச்ச மலரை போல இவர்கள் என்ன செய்வார்கள்? வா என்று அழைக்காவிடில் மிகவும் வருந்தி வருத்தமுற்று சென்று விடுவார்கள். இது விருந்து உபசரிப்பவரின் நல்ல பண்பை வெளிப்படுத்துவதாக இருக்கும். நல்லவங்களாக இருந்தால் விருந்தினர் முகம் கோணாமல் நடப்பார்கள். இல்லாவிடில் விருந்தினர்கள் வருந்தித்தான் வெளியே செல்லுவார்கள். அந்த வருத்தம் நம்மை வாழ விடுமா? கண்டிப்பாக வாழ விடாது. ஆகவே பகைவனாக இருந்தாலும் நம் வீடு தேடி வந்தால் முதலில் வா என்று கூறுங்கள். அப்புறமா கூட சண்டை போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வா என்று கூறாமல் அலட்சியப்படுத்துதல் என்பது மிகச்சிறந்த செயல் கிடையாது. உங்களுடைய தரத்தினை அது மிகவும் கீழ்த்தரமாக காட்டிவிடும் என்கிறது வள்ளுவம். நாளை அடுத்த அதிகாரத்தில் நாம் சந்திக்கலாம். நன்றியுடன் விடை பெறுகிறேன். உங்கள் மணிமேகலை.